வெல்கம் டு லக்ஷ்மி உஷா வீடியோஸ். இது வரைக்கும் 4 போயம் பிராத்மிக்கில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம 5வது போயம் பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த போயம் பேர் சீக்கோ. சீக்கோ அப்படின்னா லேர்ன், கற்றுக்கோ அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம உலகத்தில் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளோ நிறைய இருக்குது இல்லையா? மனிதன் படிக்க படிக்க அவனுக்கு அறிவு நிறையாகும், ஹம்பிள்னஸ் வரும், நல்ல நல்ல பழக்க வழக்கங்கள் வரும். ஸோ அதனால் நம்ம எப்பயுமே என்னவாக இருக்கணும், லேர்னராக இருக்கணும். எப்பயுமே படிச்சுட்டே இருக்கணும். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம டெய்லி ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுனோன்னா ரொம்ப நல்லது வாழ்க்கையில். அதுலேயும் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம என்ன செய்யணும், டெய்லி ஏதாவது ஒரு விஷயத்தை படிச்சுட்டே இருக்கணும். நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறதே கூட நம்ம என்ன செய்யலாம், டெய்லி இன்றைக்கி ஒரு லெசன் படிக்கணும், இன்றைக்கி போம் படிக்கணும், இன்றைக்கி சயின்ஸில் ஒரு லெசன் கொஸ்டின் ஆன்சர் படிக்கணும் அப்படின்னு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுன்னு வந்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல நாலேஜ் நமக்கு கிடைக்கும். நம்ம படிப்பை பற்றி பயப்பட தேவையில்லை, கஷ்டப்பட தேவையில்லை, எக்ஸாமை பார்த்து பயப்பட தேவையில்லை. ஸோ நமக்கு முக்கியமானது லைஃப்பில் என்னது, கற்றுக்கணும் அப்படின்றது தான். ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு விஷயம் கற்றுக்கலாம். நம்மக்கிட்ட இல்லாத விஷயங்கள் மற்றவங்கள்ட்ட இருக்கும், நமக்கு தெரியாத விஷயங்கள் மற்றவங்கள்ட்ட இருக்கும். நிறைய நல்ல ஒவ்வொருத்தர்கிட்டையும் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் இருக்கும். அதையெல்லாம் நம்ம கற்றுக்கணும். ஸோ இதை மாதிரி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கையிலேருந்தே நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் அப்படின்னு இந்த போமில் ஆசிரியர் சொல்கிறார், போய்ட் சொல்கிறாரு. வாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஒரு கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ்லேருந்து ஒரு போயம் எடுத்து கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம பார்க்கலாம். ஃபூலோ சே நித் ஹன்ஸ்னா சீக்கோ. ஃபூலோ சே நித் ஹன்ஸ்னா. ஃபூல் அப்படின்னா ஃப்ளாஸ். நம்ம சுற்றி எவ்வளோ பூக்கள் இருக்குது. குட்டி குட்டி பூக்கள்லேருந்து பெரிய பெரிய பூக்கள் வரைக்கும் கலர் கலராக அழகான பூக்களை கொடுத்துருக்கு நேச்சர் நமக்கு. ஸோ அந்த பூக்கள் எந்த பூவை பார்த்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும். கள்ளி செடியில் இருக்கிற பூ கூட ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த பூக்கள்கிட்டேருந்து நம்ம எப்படி இருக்கணும், அது ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் மாதிரி அந்த பூக்கு. அதை மாதிரி நம்ம எப்படி இருக்கணும், பூக்கள்கிட்டேருந்து சிரிக்க கற்றுக்கணும். அதான் ஸ்மைலிங் ஃபேஸ். யாரை பார்த்தும் வெறுக்காமல் இருக்கிறதுக்கு கற்றுக்கணும். பௌரோ சே நித் கானா. பௌரோ அப்படின்னா அந்த பூக்களை தேடி வரக்கூடிய வண்டுகள் இருக்கு இல்லையா, அந்த வண்டுகள், பௌரோனா வண்டுகள், அதுக்கிட்டேருந்து நித் தினமும், கானா சீக்கோ பாடுறதுக்கு கற்றுக்கோ. ஸோ இசை இனிமையானது. அந்த இசை என்பது பிபியை குறைக்கக்கூடியது அப்படின்றாங்க. டெய்லி நம்ம பாட்டு கேட்குற பழக்கம் வந்தால் நமக்கு எந்த வியாதியுமே வராது அப்படின்றாங்க. பிளான்ட் எல்லாம் கூட, இயற்கை கூட பாட்டை ரசிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதனால் நம்ம அந்த வண்டுகள் கூட என்ன செய்தான், அது பறக்கிறத பாடுறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வண்டுகள்கிட்டேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும், பாடுறத கற்றுக்கணும். தருக்கி ஜுக்கி டாலியோசே. ஸோ தருனா மரம், மரத்தினுடைய வளைந்த கிளைகளிடமிருந்து, மரத்தினுடைய வளைந்த கிளைகள்கிட்டேருந்து, ஜுக்கி அப்படின்னா வளைந்த, டாலியோன்னா பிரான்ச்சஸ் ஆஃப் த ட்ரீ. ஸோ தருக்கி ஜுக்கி டாலியோசே, மரத்தினுடைய வளைந்த கிளைகள்கிட்டேருந்து, நித் நிதமும், சீக்கோ கற்றுக்கோ, ஷீஷ் ஜுக்கானா தலை வணங்குறதுக்கு கற்றுக்கோ. என்னென்ன, பணிவாக இருக்க கற்றுக்கோ. எதனால் மரத்தினுடைய வளைந்த கிளைகள்லேன்னு சொல்கிறாங்கன்னா, அந்த மரக்கிளைகள் கூட ரொம்ப அறிவுள்ளது. அது வளர்ந்து போயிட்டே இருக்கும்போது நடுவில் ஏதாவது ஒரு பிரேக் வந்ததுன்னா, ஒரு தடை வந்துன்னா, ஒன்று அதுக்கு கீழே வணங்கி குனிஞ்சு அது வழியாக போயிடும், அல்லது அதுக்கு மேலே போயிடும். ஸோ எப்படியோ வளைஞ்சு நெடிஞ்சு அந்த கிளை மறுபக்கம் போயிடும், அல்லது வேறு பக்கம் வளர்ந்து போயிட்டே இருக்கும். அதுக்காக அந்த இடத்துல நின்றாது. ஸோ நம்ம அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருந்தோன்னா, அட்ஜஸ்ட் பண்ணி போக தெரிஞ்சதுன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கலாம். ஸோ அதனால் தருக்கி ஜுக்கி டாலியோசே, அந்த மரத்தினுடைய வளைந்த கிளைகள்கிட்டேருந்து நிதமும் சீக்கோ டெய்லி கற்றுக்கணுமா. என்னது, ஷீஷ் ஜுக்கானா. ஷீஷ் ஜுக்கானா தலை வணங்குதுன்னா தீமைக்கு தலை வணங்குறது இல்லை, நம்மளுடைய வளர்ச்சிக்கு எது தடையாக இருக்கோ அதை மீறி போகிறதுக்கு கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மச்சலி சே சீக்கோ. மச்சலினா ஃபிஷ்ஷு, அந்த மீன் இருக்கு இல்லையா, அதுக்கிட்டேருந்து கற்றுக்கணும். என்ன கற்றுக்கணும், ஸ்வதேஷ் கேலியே. ஸ்வதேஷ்னா நம்முடைய தாய்நாட்டிற்காக, தடப் தடப்கர் மர்னா, துடி துடித்து உயிரை விட கற்றுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், மச்சலி எதில் இருக்கும், தண்ணியில் இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியிலேருந்து அதை எடுத்துட்டோன்னா அது என்ன பண்ணுது, தன்னுடைய உயிரை விட்டுருது. அதை மாதிரி நம்ம பாரத நாட்டிலேருந்து, நம்முடைய தாய்நாட்டிலேருந்து நம்மளை யாராவது பிரிக்க நினச்சாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்காக உயிரை விடலாமே தவிர நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்முடைய நாட்டை காண்பித்து கொடுக்கக்கூடாது.
ஸோ நாட்டுப்பற்று உள்ளவர்களாக இருக்கணும். அதை மீன்கிட்டேருந்து கற்றுக்கோங்க. மச்சலி சே சீக்கோ ஸ்வதேஷ் கேலியே தடப் தடப்கர் மர்னா. தன்னுடைய தாய்நாட்டிற்காக உயிரையும் கொடுக்கணும் அப்படின்றத எதுக்கிட்டேருந்து கற்றுக்கணும்? நம்ம மீன்கிட்டேருந்து கற்றுக்கணும். நெக்ஸ்ட்டு பதஜடுக்கே பேடோசே சீக்கோ. பதஜடுனாக்க இலையுதிர் கால மரங்கள் அப்படின்னா என்ன? சில எல்லா மரங்களும் என்ன செய்யும்னா சில சீசன் அதுக்கு ஒத்துக்கலை அப்படின்னு சொன்னால் தன்னுடைய இலைகளை உதிர்த்துரும். வின்டர் சீசனில் பார்த்தோன்னா, இந்த குளிர்காலத்தில் பார்த்தோன்னா சில இலைகள் சில மரங்கள்லாம் என்ன செய்யும்? தன்னுடைய இலைகளை உதிர்த்துடும். அப்படி உதிர்த்துட்டு திரும்பவும் சம்மர் சீசன் வரும்போது அது இலைகள்லாம் வந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு கஷ்டம் அப்படின்போது அந்த குளிரை தாங்க முடியல அப்படின்னோடனே அந்த இலை எதுக்கு? அதை ஊற்றலாம். அந்த மரப்பட்டைகள் அதை காப்பாற்றும், மரத்தை காப்பாற்றும். இலைகள் தேவையில்லை, அதனால அதை கீழே போட்டுருது. அதை மாதிரி துக்குமே தீரஸ் தர்னா. ஸோ அந்த மாதிரியான ஆக்ஷன்லேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்? துக்குமே தீரஸ் தர்னா, துன்பத்திலும் தைரியமாக இருக்க கற்றுக்கணும். ஒரு துன்பம் வந்துடுது அப்படின்னு சொன்னால் அது எப்பயும் அப்படியே நம்மக்கிட்ட இருக்க போகிறதில்ல. இன்பம் துன்பம் நிறைந்தது தான் வாழ்க்கை. சில சமயங்கள் சந்தோஷம் நிறையா இருக்கும், இன்பம் நிறையா இருக்கும், சுக்கு நிறையா இருக்கும், சில சமயம் துக்கு நிறையா இருக்கும். ஸோ ரெண்டுலேயுமே நம்ம தைரியமாக இருக்க கற்றுக்கணும், ஸ்டாண்டர்டாக இருக்க கற்றுக்கணும். ஸோ துன்பம் வந்தபோது தைரியமாக இருக்க கற்றுக்கணுமே தவிர அதுக்காக நம்ம உயிரை விட்டுறக்கூடாது. எப்படி இலைகளை உதிர்த்து மரம் உயிரோடு இருக்கோ அதே மாதிரி நம்ம அந்த துன்பத்தை விலக்கிட்டு நம்முடைய சிந்தனைகளை எல்லாம் அது பக்கம் போகாமல் அதை விட்டுட்டு நம்ம வேறு வேலையை பார்த்தோன்னா அந்த துன்பம் தன்னால் நம்மக்கிட்டேருந்து போயிடும். திரும்பவும் நமக்கு நல்ல காலம் வந்துடும். அதனால் இன்பம் வந்துடும். அதனால் இன்ப துன்பங்களில் நிலையாக இருக்க கற்றுக்கணும். அது எதுக்கிட்டேருந்து? பதஜடுக்கே பேடோஸ், அந்த இலையுதிர் கால மரத்துக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கணும். நெக்ஸ்ட்டு தீபக் சே சீக்கோ. தீபக்னா என்ன? விளக்குட்டேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்? ஜித்னா ஹோசக்கே அந்தேரா ஹர்னா. ஜித்னா ஹோசக்கே அந்தேரா ஹர்னா. நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இருளை போக்குறதுக்கு கற்றுக்கணும். ஒரு சின்ன விளக்கு அதை சுற்றி எவ்வளோ பெரிய இடத்துக்கு வெளிச்சம் கொடுக்குது இல்லையா? கிட்டத்தட்ட அந்த ஒரு ரூமுக்கு ஒரு சின்ன அகல் விளக்கு வச்சாலே அந்த ரூம் ஃபுல்லாக உங்களுக்கு வெளிச்சம் தரும். அது மாதிரி நம்மக்கிட்ட இருக்க சிறிய அறிவை கூட வச்சு நம்ம என்ன செய்யணும்? மற்றவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய இருளை போக்குறதுக்கு, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை நம்ம விளக்குறதுக்கு, நம்முடைய சொசைட்டியை நல்லபடியாக வச்சுக்கிறதுக்கு நம்முடைய அறிவு கண்டிப்பாக காப்பாற்றும். ஸோ அந்த அறிவை வச்சு நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இருளை போக்குறதுக்கு நம்ம கற்றுக்கணும். மூட நம்பிக்கைகளை ஒழிக்க கற்றுக்கணும். பிருத்வி சே சேக்கோ. பிருத்வின்னா என்ன? பூமி. அந்த பூமியை எவ்வளோ விஷயங்களுக்கு உதாரணமாக சொல்லலாம் இல்லையா? ஸோ பிருத்வி அப்படின்னா பூமி, நம்முடைய எர்த்து. அந்த எர்த்துக்கிட்டேருந்து சீக்கோ கற்றுக்கணும். என்ன கற்றுக்கணும்? பிராணோக்கி சச்சி சேவா கர்னா. உயிர்களுக்கு உண்மையான தொண்டு செய்கிறதுக்கு கற்றுக்கணும், உதவி செய்கிறதுக்கு கற்றுக்கணும். என்ன அப்படிப்பட்ட குணம் என்ன இருக்குது அந்த பூமிக்கிட்ட? அந்த பூமியை நம்ம எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறோம் இல்லையா? குத்துறோம், தோண்டுறோம், வெட்டுறோம், உடைக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனாலும் அந்த இடத்துலேருந்து அது ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை நம்ம கொடுக்குது இல்லையா? பூமியை பயிர் செய்கிறதுக்கு உழுறோம். இப்போ கலப்பையால் உழுதா அது என்ன செய்யுது? திருப்பி நமக்கு நல்ல பயிர்களை கொடுக்குது, நல்ல விளைச்சலை கொடுக்குது. அகல உழுவதை விட ஆழ உழுன்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு ஆழமாக உழுறோமோ அந்தளவுக்கு அது நமக்கு நிறைய நன்மைகளை தருது. அந்த விளைச்சல் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் அதுக்கு மேலே பல மடங்கு நன்மை அது தருது. அதனால் அந்த மாதிரி நமக்கு துன்பம் செஞ்சவங்களுக்கு கூட நம்ம என்ன செய்யணும்? திருப்பி நன்மையை செய்யணும் அப்படின்ற அந்த விஷயத்தை, அதான் சச்சி சேவா கர்னா, உண்மையான தொண்டு செய்கிறதுக்கு நம்முடைய பூமி தாய்கிட்டேருந்து நம்ம அதை கற்றுக்கணும். ஸோ நம்ம இயற்கை நமக்கு இவ்வளோ விஷயங்களை நமக்கு சொல்லித்தருது. அதனால் சில பேர்கிட்ட இருக்கக்கூடிய சில தீய விஷயங்களை நம்ம கற்றுக்க வேண்டாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்களே நமக்கு தேவையில்லை. அப்படியே கண்டிப்பாக அந்த நண்பன் வேணாலும் நம்முடைய நல்ல குணங்களை அவங்களுக்கு கொடுக்கணுமே தவிர அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய தீய குணங்களை நம்ம கற்றுக்கக்கூடாது. ஸோ வளரும் குழந்தைகளாகிய நீங்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கற்றுண்டா நம்முடைய நாட்டுக்கு, வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. எல்லாருக்கிட்டையும் நீங்கள் பாராட்டு வாங்கி பெரிய மனிதர்களாக உருவாக்கலாம். ஸோ இந்த போயம் ஒரு பெரிய போயம் தான். ஆனாலும் நமக்கு சின்னதாக 3 ஸ்டான்ஸாக கொடுத்துருக்காங்க. இதை படித்து நல்ல விஷயங்களை கற்றுக்கோங்க. நன்றி.